ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. டெல்லி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்கிறது, ஆனால் போராட்டம் ஓய்ந்த பாடில்லை. சோனம் வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்து விட்டார். இந்த பேப்பர் லீக் தொடர்பாக நாங்கள் தனி சட்டமே ஏற்ற போகிறோம், விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க போகிறோம்னு நள்ளிரவில் மோடி வீடியோ போடுகிறார். ஆனாலும் போராட்டம் முடியவில்லை. நாங்கள் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை முடித்துக்கொள்வோம்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் மத்திய அரசாங்கமும் இறங்கி வந்திருக்கிறதா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி தரப்பில் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கிறது, ரெண்டு தரப்பில் இந்த ரெசிக்னேஷன் விவகாரத்தில் யார் பிடிவாதம் பிடிக்கிறார்கள், நிறைய கேள்விகளை எழுப்புவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அரசியல் விமர்சகர் திரு குமார் அவர்கள் இணைந்திருக்கின்றார். பத்திரிகையாளர் திரு பிரபாகர், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ராதிகா கணேஷ் அவர்கள் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பிரபாகர், இதில் யார் அடம் பிடிக்கிறதா நினைக்கிறீங்க? யார் பிடிவாதம் பிடிக்கிறாங்க? இந்த இப்போ ரெண்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு, ரெசிக்னேஷன்ல நிக்குது. இதுல யாரும் அடம் பிடித்ததாக தெரியல. மாணவர்களின் கோரிக்கை முதல் நாளில் இருந்தே அவங்க செட் ஆஃப் டிமாண்ட்ஸ வழக்கமாக இந்த மாதிரியான தன்னெழுச்சியான போராட்டங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா கோல் போஸ்ட மாத்திட்டே போவாங்க. அந்த மாதிரியான சேஞ்சஸ் இங்க எங்கேயும் நடக்கல. அவங்க முதல் நாள் இருந்தே கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், இரண்டாவதாக இந்த நீட் தேர்வுல இதனால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அப்புறம் இந்த இதுல போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணக்கூடாது அப்படின்றது, இது 3 உறுதியாக இருந்தாங்க. இப்போ இன்னும் அடிஷனலா அது கோரிக்கையாக இல்லாம ஒரு சஜஷன்ஸா சொல்றாங்க. இந்த நீட் தேர்வுகள்ல ஒரு 5 ஆலோசனைகள் வழங்கியிருக்காங்க. அது ரீஸ்ட்ரக்சரிங்காக அல்லது அதை மறுசீரமைப்பு பண்றதுக்காக ஒரு 5 ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அப்போ ஒரு 25 நாட்கள் கடந்து நடக்கிற போராட்டத்துல இந்த டிமாண்ட்ஸ் அதே இடத்துல இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இரண்டாவது, அரசு சார்பிலையும் முதல்ல பல்வேறு வகையில இதை கையாள முயற்சித்தாங்க. அதை இக்னோர் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல இருந்து அதை பொருட்படுத்தணும் இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்காங்க மத்திய பாஜக அரசு. இப்போது மாணவர்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில முதல் கட்ட பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்திருக்கு அப்படின்றாங்க. இன் பிரின்சிபல் செகண்ட் அண்ட் தேர்ட் டிமாண்ட், அதாவது இழப்பீடு வழங்குவதிலும் வழக்கு பதிவு செய்வது தொடர்பாகவும் இன் பிரின்சிபல் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. முதல் கோரிக்கை அமைச்சரை ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும். அது முடியாது அப்படின்ற இடத்துக்கு சொல்லல அவங்க. அது தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தொடரும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைனா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது தொடர்பாக முன்னதாகவே வாங்சுக் அவர்கள் நேற்றே அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தையும் முடித்திருக்கிறார். மாணவர்களும் அவங்களுடைய நிலையில அதே இடத்துல இருக்காங்க. மத்திய பாஜக அரசு இதுல இறங்கி வந்திருக்காங்க. மாணவர்களும் உரையாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க கோரிக்கையை பரிசீலிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தைய காலங்கள்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருந்ததாகட்டும், இல்லது ஈவன் விவசாயிகள் சட்டங்கள் திரும்ப பெறணும் அப்படின்றப்போ அதுல ஒரு புள்ளிக்கமா கூட மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. 378 நாட்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் அது முடிவுக்கு வந்தது. அந்த நிலையில இருந்த இடத்துல இருந்து இப்போது ஒரு 30 நாட்களுக்குள்ளாகவே மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதுல அவங்க சொன்ன பிரதான கோரிக்கைகள்ல 2 கோரிக்கைகளுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்றது வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவானது. இப்ப இது தீர்வை நோக்கி நகருமான்றது வேற. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி இவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாங்க, இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, போறது எல்லாமே சரி. பட் இப்போ அந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அப்படிங்கிற இடத்துல இது சிக்கலா நிக்கலையா? ஏன்னா கவர்மெண்ட்டும் அதுக்கு தயாரா இருப்பது போல தெரியல, மாணவர்களும் நாங்க அதை செஞ்சாதான் களைவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹேஸ் இட் ரீச்ட் அன் இம்பாஸ்? ஏன்னா அவங்க முடியாது அப்படின்னு இடத்துக்கு போகல. பாஜக இன்றைக்கு பேசும்பொழுது கூட அது தொடர்பாக முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்லல. 2 குற்றங்கள் இருக்காங்க. 3 அந்த டிமாண்ட் நாளைக்கு முடிவெடுப்போம், கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்துல அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக மாணவர்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தையும் தாண்டி மேலும் ஒரு உத்தரவாதமாக ஒரு பில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருக்காரு. அதை விரைவாக கொண்டு வரணும் அப்படின்றதும், இந்த பேப்பர் லீக் ஈடுபடுறவங்களுக்கு உச்சபட்சமாக 10 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் அப்படின்ற ஒரு பில்ல நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. சோ இது இம்பாஸ் ரீச் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. They might consider இது நாளைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னாதான்
அது நாளைக்கு கிடைக்கணும்ன்ற அவசியம், நாளைக்கே கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம். இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லலாம் மாணவர்கள் இடத்துல, இந்த மாதிரி இந்த முடிவுகளை எடுத்து இருக்கோம். அமைச்சர் மாற்றம் அப்படின்ற எப்படி தீர்வாக இருக்கும்ன்ற கூட ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தலாம். அது அடுத்து இன்னும் ஒரு காலவாசம் ஏற்படலாம். இல்ல நாங்க மாணவர்கள் திரும்ப பேசிட்டு வர்றோம் சொல்லி இவங்க வந்து திரும்ப இவங்க தரப்புல கேட்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்றாங்க, இந்த ஒரு டிமாண்ட் மட்டும் கன்சிடர் பண்ண சொல்றாங்கன்னு பேசலாம். இன்னும் நாளைக்கே தீர்வு எட்டும்னு நம்பல, அது இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்றதுதான். ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு நாராயணன், இப்போ ஒரு அமைச்சரோட மாற்றம்ங்கிறது ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட்? இதை முதல் நாள்லேருந்து மாணவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை, இது ஒன்று நிறைவேற்றிட்டீங்கன்னா போராட்டம் முடிஞ்சிட போது, எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்ப போகுது. அவங்க கேட்கறது அக்கௌண்டபிலிட்டி. யாரோட வாட்சில் தவறு நடந்தது, அவர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இஸ் தட் சோ ராங்? தவறு யார் செய்தார்களோ அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி தவறு நடந்தது என்பதை ஆராய்ந்து அதற்காக மறுதேர்வு நடத்தப்பட்டு, அந்த மறுதேர்வுல அதே மாணவர்கள் ஒப்புக்கொண்டு மறுதேர்வை எழுதி பல பேர் தேர்வும் பெற்றிருக்கிறார்கள். அதனால இதுக்கு என்ன சொல்யூஷன், நிரந்தர தீர்வு என்ன என்பதையும் கண்டுபிடித்து அடுத்த வருடத்திலிருந்து இது போன்ற பிரச்சனை வரக்கூடாது. we learn from mistakes அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில தவறு செய்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனும் பொழுது ஒரு பிடிவாதம் பிடித்துக் கொண்டு அமைச்சரை தான் நீக்க வேண்டும்னு சொன்னா அது சரியான ஒரு காரியமாக அது இல்லை. முதல் நாள்ல இருந்து சொல்ற கோரிக்கை இல்ல, they cannot go back on itங்கிறது அவங்களோட வாதமா இருக்கக்கூடும். இல்ல அசோகா, அவங்க சொல்றது தவறுன்னு சொல்றோம். நம்ம அவர்கள் தவறாக சொல்கிறார்கள். தீர்வு என்ன, மாணவர்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? அப்படி இல்ல. இதுல எங்க தவறு நடந்தது, அமைச்சரால் தவறு நடந்ததானா? கிடையாது. அமைச்சர் என்ன சொல்கிறார், இந்த தவறு நடந்திருக்கிறது, இது உண்மைதான், வருந்தத்தக்கது என்று சொல்லி அந்த தவறை செய்தவர்களை கண்டுபிடித்து அதை வந்து யார் செஞ்சாங்கன்றத சொல்லி விசாரணை நடத்தி அவர்கள் வந்து இன்னைக்கு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒருபடி மேல போய் பிரதமர் என்ன சொல்கிறார், இவர்களுக்கு கடும் தண்டனை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல, விரைவு நீதிமன்றத்துல உறுதியாக இவர்களை நாம வந்து தண்டனை பெற செய்வோம், இனி வரக்கூடிய காலங்கள்ல கடுமையான சட்டங்களை ஏற்றுவோம். இவ்வளவும் ஒரு இதெல்லாம் ரிஃபார்ம்ஸ். இந்த சீர்திருத்தம் எல்லாம் எப்படி வரும்னு சொன்னாங்க, சீர்திருத்தங்களே தவறுகளிலிருந்து பாடம் படித்த பிறகுதான் சீர்திருத்தங்கள் வரும். அது தேவையா, சீர்திருத்தம் தேவையா, அல்லது இவங்களை ராஜினாமா பண்ண சொல்ல இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது சரியான ஒரு, இது முழுக்க முழுக்க அரசியல் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த அரசியலுக்கு பல பின்னணிகள் இருக்கின்றன. அரசியல் சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நீங்க இப்போ you have to talk to them. அவங்கள நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும்ல. இன்னைக்கு இந்த விஷயம் முடியணும், டெல்லியில இவ்வளவு பெரிய போராட்டம். நம்மில் அவர்களும் ஒருவர் அப்படின்ற நேரத்துல அவங்களை கூப்பிட்டு தவிர நீங்க வந்து உங்களுடைய ஆதங்கங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொண்டோம், அதை புரிந்து கொண்டு நாம வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இல்ல இந்த விவகாரத்துல அட்லீஸ்ட் டுடே கவர்மெண்ட் வந்து ஒரு பேக் ஃபுட்ல இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியலையா? நள்ளிரவு 12 மணிக்கு பிரதமர் வந்து போன் ஆன் பண்ணி ஒரு வீடியோ போடுறாரு. when has this happened before நீங்க சொல்லுங்க. இல்ல உடனே கூப்பிட்டு அவங்க நியூட்ரல் வென்யூல பேச்சுவார்த்தை வேணும்னு கேக்குறாங்க. சரி, நியூட்ரல் வென்யூல பேச்சுவார்த்தை நடக்குது. கவர்மெண்ட் இதுல வந்து இறங்கி போக வேண்டிய இடத்துல தானே இருக்கு. ஐ மீன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஜனநாயக ரீதியா இதை அப்ரோச் பண்றாங்கன்றத புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிரதமர் வந்து 12 மணிக்கோ 12:30 மணிக்கோ கூட அவர் விழிப்புடன் மக்கள் பிரச்சனையை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் வந்து ஆக்டிவா இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க. இங்க என்ன ப்ராப்ளம்னா அசோகா, பிரதமர் ஏன் 12 மணிக்கு வீடியோ போட்டார்ன்றது ஒரு கேள்வியே கிடையாது. பிரதமர் 12 மணிக்கு கூட வீடியோ போட்டாருன்னா அதை நீங்க வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு சொல்றதை விட்டுட்டு ஏன் 12 மணிக்கு பிரதமர் வீடியோ போட முடியல? இல்ல, கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சார். ஆனா வாட் இஸ் a sign? இல்ல இவ்வளவு நாள் அது பண்ணது இல்லையே, இப்ப பண்றாங்கன்னும் போது அந்த போராட்டத்துடைய வீரியம் அதை செய்ய வச்சிருக்குன்ற பார்வை வராதா? அது போராட்டத்தினுடைய வீரியம் இல்ல, போராட்டத்துல கலந்து கொண்ட ஒரு சில சமூக விரோதிகளுடைய தாக்கம். அவங்க தேவையில்லாமல் வன்முறையை உருவாக்கி சில அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலினால் செய்யப்பட்டதை, வன்முறையை பிரதமர் மாணவர்களிடத்திலே எடுத்து சொல்லி இது இனிமேலும் நீடித்தால் மாணவர்களுடைய
மாணவர்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு சில அந்நிய சக்திகளும் உள்நாட்டு தீய சக்திகளும் அதிகாரத்தில் இல்லையே என்கின்ற ஒரு வேட்கையினால இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து ஈடுபடுவார்கள் என்பதனால மாணவர்களுடைய நலன் கருதி பிரதமர் 12:30 மணிக்கு வீடியோ போட்டாரு நான் சொல்றேன். சரி, ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் ராதிகா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஒரு மசோதாவை கொண்டு வரான்றாங்க. அதில் முக்கியமான அம்சங்கள் இருக்குது. மண்டேவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்றாங்க, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கிறோன்றாங்க. இதெல்லாம் தானே தேவையான ஆழமான சீர்திருத்தங்கள். இது செய்யப்படும்போது நாடாளுமன்றத்தில் நாங்கள் விரிவாக இதை விவாதிக்கிறோன்னு அரசாங்கம் ஆழமான டிஸ்கஷனுக்கு தயாராக இருக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஒரு நபரோட ராஜினாமாவை கேட்டு அடம் பிடிப்பது சரியா? இது அடம் பிடிக்கிறது இல்லை, இது டிமாண்டிங் அக்கௌண்டபிலிட்டி. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ஹிஸ்டாரிக்கலி பிஜேபி அவங்க செய்த தவறுக்கு அவங்களே பொறுப்பெடுத்துக்கிட்டதா ஹிஸ்ட்ரியில நம்ம பார்க்க முடியாது. குப்புற விழுந்தாலும் மண் ஓட்டலன்னு நம்ம ப்ரொட்டஸ்ட்ல இருக்கிற இளைஞர்கள் போட்ட ப்ரெஷர்ல தான் அவங்க இவ்வளோ தூரம் இறங்கி பேசுறாங்கிறத கூட நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அப்பனா அந்த அளவுக்கு ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு, இத்தனை குழந்தைகளுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில ஜஸ்டிஸ் கரெக்ட், சிஸ்டமிக் சேஞ்ச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனா ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஷோ ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிற பொழுது அடுத்தது இது நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி? சோ தி டிமாண்ட் ஒரு தலைவருடைய ரெசிக்னேஷன். அப்படி தர்மேந்திர பிரதான் போயிட்டு அந்த இடத்துல ஜேபி நட்டா வராரு, தர்மேந்திர பிரதான் போயிட்டு இன்னொருத்தர் வராருன்னா அதுல நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒண்ணுமே இல்லையே. These bills and these actions உறுதிப்படுத்த போகுது. கம்ப்ளீட்லி அக்ரி. அந்த பில்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸும் தேவை, அது வேண்டாம் யாரும் சொல்லலையே. அந்த பில்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா தேவை, சிஸ்டமிக் சேஞ்ச் கண்டிப்பா தேவை. என்ன கேட்டா தமிழ்நாடு போற எடுத்திருக்கிற முடிவுல அபாலிஷிங் நீட் இஸ் தி ஒன்லி ரெஸ்பான்ஸ் டு திஸ் நான் நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு இளைஞர்கள் தவறு இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பொழுது ஒரு பப்ளிக் ஃபேஸ் has to take accountability for that. அந்த accountability கேக்குறதுல என்ன தப்பு? அப்படி என்ன ஒரு நீங்க ஹிஸ்டாரிக்கலி இந்தியாவுல பாத்தீங்கன்னா அததான் நம்ம இவ்வளவு நாளா கேட்டோம். போராட்டம் இவ்வளவு பெரிய வடிவம் எடுத்திருக்கு. இந்த போராட்டம் இன்னும் பெருசாக ஆக there are issues. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஒரு தலைநகர்ல இவ்வளோ பெரிய போராட்டம் தொடர்ந்து நடக்கும்போது அதுல செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரலாம், அதுல வேற எலிமெண்ட்ஸ் உள்ள வரலாம், மாணவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தலாம். இது இன்னும் வளர நம்ம எதிர்பார்க்காத இஷ்யூஸ் அது உள்ள வரலாம். So there is a need to end this at some point இல்ல? Then the need is very clear. If there is a need to end this, to meet the demand is the only way to do it. அவங்க எதுவுமே see students, youngsters நடக்க முடியாத அசாதாரணமான ஒரு விஷயத்தை கேட்கல. தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் இத்தனை ஆண்டு காலமா 12 ஆண்டு காலமா நம்ம இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் நம்ம பார்த்தது கிடையாது. தவறு நடந்தா தவறு நடந்திருக்குங்கிறத கூட முழு சோத்துல முழு பூசணிக்காவை மறைக்கிற மாதிரி தான் they behave. In that case இளைஞர்கள் வெளியே ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் has to take accountability அப்படினு சொல்றதுல தவறு இல்ல. This is political dignity, the bare minimum we can demand from them. So இத என்ன கேள்வி கேட்க கூடும் பண்ணலனா இந்த டிமாண்ட மீட் பண்ணலனா then you are insisting that the protesters and students listen to what you think is the solution. No ma'am, in any negotiation அவங்க உங்களுக்கு already propose பண்றாங்க. இல்ல எந்த ஒரு நெகோசியேஷனா இருந்தாலும் ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா அதுல அவங்க சொல்ற 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் நம்ம சொல்ற 4 பாயிண்ட், this is how a negotiation happens, right? இப்போ அவங்க பெரும்பாலான விஷயங்களை ஏத்துக்கிட்டாங்க. Systemic change implement பண்ண it will take time. Even if you pass it implementation லெவலுக்கு போறதுக்கு it is going to take time. போன உயிர்களுக்கு இமிடியேட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் தேவை. அதே மாதிரி இத்தனை இளைஞர்கள் இறங்கி போராடும் பொழுது அவ்வளோ போலீஸ் புரூட்டாலிட்டி மீட் பண்ணதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தேவை. அப்படிங்கிற காலகட்டத்தில் as responsible politicians we must immediately abide by the demands of the public. இது இந்தியாவில் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருந்திருக்கிறாங்க. Unfortunately or fortunately for BJP almost all examples காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க. பெரிய பெரிய பொறுப்புல இருந்த தலைவர்கள் தவறுகள் இழைக்கப்படும் பொழுது அவங்களே முன் ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்க. இது பப்ளிக் லைஃபோட bare minimum dignity.
சோ அதனால திரு தர்மேந்திர பிரதான் என்னோட ஒபினியன்ல அவரே he should have stepped down himself. அப்படி இல்லங்கற பொழுது BJP government has to meet the demands of the student and make him do this. ஒரு கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தின் ஒரு முக்கிய முகமாக இருந்த சோனம் வாங்சுக் வந்து இன்னைக்கு அரசனுடைய அவங்க எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஏற்று அவரோட போராட்டத்தை அவர் முடிச்சிருக்கிறாரு. ஸோ he is able to accept it போது நீங்களும் அதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. Sonam Wangchuk was one face of this protest. இந்த இளைஞர்களுடைய எழுச்சிக்கு ஆயிரம் முகங்கள் இருக்கு. அவங்களுடைய கலெக்டிவ் டிமாண்ட் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டே கரெக்டான விஷயம் முதல்ல இல்ல கரெக்டான விஷயம். சோனம் வாங்சுக் ஒரு முகம், அதே மாதிரி நாளைக்கு அபிஜித் தீப்கே அவர்களும் ஒரு முகம் சொல்வீங்க. அவர் ஏத்துக்கிட்டாருன்னா இன்னொரு 4 பேர் வந்து இல்ல எங்களுக்கு நரேந்திர மோடி ராஜினாமா பண்ற வரைக்கும் உட்காருவோன்னு, அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்து அதையும் ஏத்துக்க மாட்டோம்னு. இது எங்க முடியும்? ஒரு டெமோக்ரஸில மக்கள் எழுப்புற டிமாண்ட்ஸை மீட் பண்ணணும். அது மக்கள்ங்கிறது யாரு மேம்? அபிஜித் தீப்கே தான். இல்ல இப்ப நீங்க சோனம் வாங்சுக் இஸ் நாட் த ஃபேஸ் ஆஃப் திஸ் ப்ரொடெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. இப்ப அபிஜித் தீப்கே தான் ஃபேஸா? அவரை ஏத்துக்கலாமா? முதல்ல அபிஜித் யார்? நீங்க வந்து கடந்த ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்வெல்லிங் ஏற்பட சிஜேபி மட்டும் இதுக்கு பொறுப்பேத்துக்கல. தமிழ்நாடு இஸ் a classic example. இல்ல இந்த தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் இப்ப நிக்கிறது வந்து அபிஜித் தீப்கே தானே. I mean today they are the ones who are going and talking to the government. So தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரொடெஸ்ட் டிசால்வ் ஆகுமா ஆகாதாங்கறத அங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்க இல்ல see any movement needs a leader. இல்ல இப்ப நாங்க சோனம் வாங்சுக்கே ஏத்துக்க மாட்டோம். இன்னைக்கு அபிஜித் தீப்கே நாளைக்கு ஒத்துக்கிட்டு போயிட்டாருன்னு வெச்சுக்கோங்களேன், அவர் இல்ல இன்னொரு லீடர், இது எப்படி முடியும்னு கேட்க மாட்டோம்னு சொல்லல. சோனம் வாங்சுக் இல்லையே முதல்ல இருந்து இருந்த ஒரு டிமாண்ட் இல்ல. நீங்க ஹைபோதெட்டிக்கல் பத்தி பேசுறோம், இப்படி நடந்தா என்ன அப்படி நடந்தா என்ன பண்றது, ஹைபோதெட்டிக்கல் பேசுறோம். இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன? ஒரு டிமாண்ட் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும். அது அந்த டிமாண்ட மீட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் என்ன வருதுங்கறத அப்ப பேசுவோம். we are constantly debating and speculating about hypotheticals while ignoring the reality of these young people. இது மட்டும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த the promise of no FIRs against students and protesters அத வந்து எழுத்து வடிவத்துல கொடுத்தா தவிர இந்த ப்ரொடெஸ்ட வந்து இளைஞர்கள் கைவிட்டுட்டாங்க. நம்மளுக்கு வாங்சுக்க பார்த்து இது பண்ணும்போது அவர் படிச்சாரு ஜேபி நட்டா. அது வந்து சௌரவ் குப்தா மேடையில ஏறி சொல்லும்போது நம்மளுக்கு we will get it in writing அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. so if they've received it in writing then it's okay. ஆனா அதுவுமே ஒரு லூப் ஹோல் தான். பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்டர்ஸ் எழுதுறாங்க. அந்த பீஸ்ஃபுல்ங்கற வார்த்தையை யாரு டிஃபைன் பண்ண போறாங்க? எது பீஸ்ஃபுல்? சோ இந்த இளைஞர்கள் 20ஆம் தேதி நடந்த விஷயத்தை பத்தி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் ரொம்ப பயத்துல இருக்கிறோம். பிகாஸ் இன்னமும் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷமா உள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு ட்ரையல் கிடைச்ச பாடு கிடையாது. so this is a government that has repeatedly treated young people draconianly. so இவங்களை நம்பி போராட்டத்தை கைவிடுறதெல்லாம் காரியம் கிடையாது. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்கட்டும், அடுத்த கட்டம் அப்புறம் பேசலாம். திரு நாராயணன் குறுக்கிட விரும்புறீங்க, சுருக்கமா மற்ற 2 பேர். இப்போ ஆமாம், இப்போ வந்து this is a government which has treated young people repeatedly அப்படின்னு சொல்லி draconianly அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து போற போக்குல அப்படியே ஜெனரலா சொல்லிட்டு போட்டாங்க. அது யாருன்னு அவங்க சொல்லணும். அப்போ அது எப்படி அவங்க வந்து கோர்ட்ல ஒருவேளை அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலோ, அது கைது செய்யப்பட்டிருந்தாதான் அது ட்ரகோனியன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீதிமன்றங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்றது ஒரு கேள்வி வரும். அவங்க யாரை மென் பண்றாங்க? ட்ரகோனியன் பிஹேவியர் பை திஸ் கவர்மெண்ட் நான் பட்டிருக்கேன். ஐ வில் ஸ்டேட் மை செல்ஃப் as an example. நோ ப்ராப்ளம். நம்ம அதாவது அப்ப இவங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. ஏன்னா இவங்க ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த காரணத்தினால அந்த அரசாங்கத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு ராதிகா கணேஷ் பேசுகிறார் அப்படிங்கறத அவசியம். கூட சேர்ந்து 3000 பேர் என்ன இஷ்யூக்காக நீங்க போறீங்க? நம்ம தனியா மறுபடியும் இதே தந்தி டிவில நம்ம விவாதிச்சிருக்கிறோங்க. அதான் சொல்றேன், இதே தந்தி டிவில நம்ம விவாதிச்சிருக்கோம். டெமோக்ராட்டிக்கா தான் இந்த அரசாங்கம் எலெக்ட் பண்ணிருக்காங்க மக்கள். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. டெமோக்ராட்டிக்கா தான் எலெக்ட் ஆயிருக்கு. அந்த டெமோக்ராட்டிக்கா அசோகா அவங்க பேசும் போது நான் அமைதியா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். I was listening to you when you were talking. Fine.
You should have that இல்ல manners to you are just keep you are quiet. trying to that is vilify that is me. not நீங்க correct. பர்சனலா போறீங்க, நான் பொலிட்டிக்கலா பேசிட்டு No, இருந்தேன். I never. No, இல்ல no, no, no. ma'am, I see, never do that. You made I an never do allegation that. that they are draconian. No, அவர் I never இருக்கா do that. இல்லையான்னு அவர் You விளக்கம் say கொடுக்க முற்படுறாருல. நீங்க What வந்து is wrong in that? draconian-ஆ வந்து கவர்மெண்ட் No, when நடக்குதுன்னு he says சொல்றீங்கன்னு you have சொன்னாங்க. to name them, I know what அவர்கள் அப்புறமா பேரை நீங்க குறிப்பிடணும்னு அவர் சொல்லும் பொழுது அவர் யார் பேரை நான் குறிப்பிடுவேன்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அது ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ மைண்ட் வாய்ஸ் கேட்ச் எனக்கெல்லாம் ஒண்ணும் அவர் mind voice கிடையாது. நீங்க catch ஒரு பண்றீங்க. அரசாங்கம் அசோகா ஒரு அரசாங்கம் கண்டிப்பா draconian-ஆ பல இளைஞர்கள் செஞ்சிருக்குது. பல இளைஞர்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணும். அது எதனால அந்த 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 மாதிரி நடவடிக்கை ஆரம்பிக்காத ஆயிரக்கணக்கான நீதிமன்றங்களை குறை சொல்கிறீர்களா? டெமோக்ரஸினா என்ன? டெமோக்ரஸியில இந்த ஆட்சி வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 13 வருடங்களாக இருக்கிறது. இப்போ டெமோக்ரஸிய வந்து இனிமேல் ஸ்ட்ரீட்ல தான் முடிவு பண்ணும், பார்லிமெண்ட் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களோட நீங்க கைகோர்த்து கொண்டு பேசுவது என்பது நீங்கள் ஜனநாயக விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வாங்சுக் என்ன சொல்றாரு? வாங்சுக் வந்து இவ்வளவு நாளா Please give him time to respond. After the time, give you time to respond. I was one at a time listening one at a time. He's calling me undemocratic. He's calling me anti-national. You are allowing that on your channel. அவர் anti-national உங்களை சொல்லலையே மேம். நான் சொன்னா நான் முத ஆள தடுப்பேன். நான் முத ஆள தடுப்பேன். கவலைப்படாதீங்க. நான் எங்க சொன்னேன்? அன்டெமோக்ராட்டிக்னா என்னங்க அர்த்தம்? அன்டெமோக்ராட்டிக்னா ஆன்டி-நேஷனலா? நீங்க சொல்லுவீங்க இது அன்டெமோக்ராட்டிக்கா அந்த அரசாங்கம் நடக்குதுன்னு. நாங்க சொல்லக்கூடாதா? இது என்ன கேக்குறீங்க? அப்ப இந்த கவர்மெண்ட் ஆன்டி-நேஷனல் கவர்மெண்ட்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் அது சரி சொல்றீங்க. நான் அரசாங்கத்தை சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? Ashoka, this சொல்றீங்க. நான் அரசாங்கத்தை சொல்றேன். Sir, just give me 1 second. Sir, just give me 1 second. Radhika ma'am, can you hear me? Yes, I can hear you, but I can't see you, so it's very confusing. Okay, no problem. என் வாய்ஸ் கேக்குது இல்லையா? நான் தான் ஆங்கர். இப்போ நான் உங்ககிட்ட மல்டிபிள் டைம்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். அவர் பேசி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வாய்ப்பு தரேன். ஐ எம் சேயிங் திஸ் ஆன் ஏர், பீப்புள் ஆர் வாட்சிங், ஐ கான்ட் கோ பேக் ஆன் மை வேர்ட். ஸோ ப்ளீஸ் கோஆபரேட், லெட் ஹிம் ஃபினிஷ் ஹிஸ் பாயிண்ட் அண்ட் தென் யூ கேன் மேக் யோர் பாயிண்ட். இஸ் தட் ஓகே? ஓகே. நான் யார் பேசும்போது குறுக்கிட மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இப்போ டெமோக்ராட்டிக்கலி எலெக்ட் ஆன ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து இனிமேல் இந்த நாடு டெமோக்ராட்டிக்கா எலெக்ட் ஆன பார்லிமெண்ட்ல இந்த மெம்பர்ஸ் உடைய பார்லிமெண்ட்ல இந்த விவாதங்கள்லாம் இனிமேல் நடைபெறாது, தெருவுல தான் நடக்கணும் ஒரு ஆளு சொல்லும் பொழுது அதை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதா தவிர வாங்சுக் என்ன சொன்னாரு? வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடிக்கும் பொழுது சொல்கிறார், இந்த கூட்டங்கள்ல நான் அமைதியை மட்டுமே விரும்புகிறேன். அமைதியை மட்டுமே என்ன ஸ்டூடெண்ட்ஸ் புரொடெஸ்ட்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. அதுக்கு அனுமதி வாங்கல, அது வேற. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் படி அனுமதி வாங்கல. ஓகே, அதை நீங்க டெமோக்ரஸின்னு சொல்லுவீங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே ஓகே. ஆனால் அதை அனுமதித்தது அரசாங்கம் அமைதியா தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வாங்சுக் என்ன சொல்றாரு? கடந்த சில நாட்கள்ல சமூக விரோத தீய சக்திகள் அங்கே உள்ளே புகுந்து விட்டார்கள். வாங்சுக் சொல்றாரு, வாங்சுக் சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா? மன்னிக்கணும், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நமக்கு ஒரு முக்கிய செய்தி வருது இந்த விவகாரம் தொடர்பாகவே, நம்ம அதை பார்த்துடலாம் முதல்ல. நீட் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய 47 அதிகாரிகள் கூண்டோடு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற முக்கிய செய்தி நமக்கு இப்போ கிடைக்கப்பெறுகிறது. இதில் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாகவே இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை மறுசீரமைப்பு செய்வதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிறது. பல அதிகாரிகளுக்கு இந்த நீட் வினாத்தாள் கசிவில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்ததாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் 47 அதிகாரிகள் கூண்டோடு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், விரிவான தகவல்களை சொல்லுங்க. இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை என்று அழைக்கப்படும் NTA-வை சேர்ந்த 47 அதிகாரிகளை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை NTA எடுத்திருக்கிறது.
குறிப்பாக இவர்களுக்கு வினாத்தாள் கசிவில் தொடர்பு இருக்கலாம் என்கிற அந்த சந்தேகத்தின் நிழல் படிந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் என்றோ அல்லது இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று நாம் கூற முடியாது. இருந்தாலும் கூட அவர்கள் மீது சந்தேகத்தின் நிழல் படிந்திருப்பதால் இந்த 47 அதிகாரிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பணி இடை நீக்கம் அல்ல, பணியிலிருந்தே அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட 47 அதிகாரிகளில் சிலர் மீது லீகல் மற்றும் கிரிமினல் ப்ரொசீடிங் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டு வருகிறது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த வினாத்தாள் கசிவில் தொடர்பு இருப்பதாக அவர்களுக்கு பெறப்பட்ட அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர்களின் மீது சட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த தேர்வு முறையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஒரு நிபுணர் குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த NTA சில வேலைகளை அவுட் சோர்சிங் செய்கிறது. அந்த அவுட் சோர்சிங் முறையிலும் சில மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக NTA சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஒரு லீக் ப்ரூஃப் சிஸ்டம் ஒன்றையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மாற்றம் என்பது இதோடு நின்றுவிட போவதில்லை. வரக்கூடிய நாட்கள் மற்றும் வாரங்களில இந்த NTA-வினுடைய உட்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக ரீதியில இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு NTA-வும் கல்வி அமைச்சகமும் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வரக்கூடிய பல மாற்றங்களுடைய முதல் கட்டமாக இந்த 47 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, நன்றி ரமேஷ்குமார் விரிவான தகவல்களுக்கு. 47 அதிகாரிகள் தேசிய தேர்வு முகமையில் கூண்டோடு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஏற்கனவே உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் மாற்றப்பட்டிருந்தார். இப்போ 47 அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க. மாணவர்களுடைய போராட்டம் இன்னொரு பக்கம் தொடர்கிறது. அவங்க அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திரு குமார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்தோம், 47 அதிகாரிகளை நீக்கியிருக்கிறாங்கன்னு. காலையில் ஒரு செய்தி வருது, மத்திய உயர்கல்வித்துறையினுடைய செயலாளரை நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு. உயர்கல்வித்துறை செயலாளர் பொறுப்பு, NTA-ல 47 அதிகாரிகள் பொறுப்பு, அமைச்சர் மட்டும் பொறுப்பு இல்லை இல்லையா? ஒரு கார் இருக்கு, நான் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். சிம்பிளாக தான் நான் எப்போது சொல்கிறது. உதாரணம், ஒரு கார் இருக்கு, காரில் இன்ஜினில் கோளாறு, அது நம்ம மறுக்கலை. டிரைவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு டிரைவர் தான் முன்னாடியே இன்ஜின் 4 நாளா சத்தம் போடுது, அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்து அத முன்னாடியே ஷெட்ல கொண்டு போய் விட்டு சரி பண்ணிடலாம். கார் ரன்னிங்ல இருக்கு, கார்ல திடீர்னு ஒரு கோளாறு வருது. அந்த கோளாறுக்கு கார் இன்ஜினை தான் சரிப்படுத்தணுமே தவிர டிரைவரை மாத்திட்டா கார் சரியாயிருமா? இதுதான் என் கேள்வி. இது புரிதல். அதாவது சார், இது வந்து சரியான உதாரணமான எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த 47 அதிகாரிகளும் ரிப்போர்ட்டிங் டு மினிஸ்டர், அந்த யூனியன் எஜுகேஷன் செக்ரட்டரி நீங்க தூக்கியிருக்கீங்கல்ல, அவரு ரிப்போர்ட்டிங் டு மினிஸ்டர். அவர் தவறு செய்யறாருன்னா மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கண்ண மூடிட்டு இருந்தாரா? ஆட்சி காலத்துல 13 முறை இது இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னன்னு பேப்பர் லீக் ஆயிருக்கிறது. அது தப்பா இல்லையா? தப்பா இல்லையா? மக்கள் காங்கிரஸ் வெளியே அமிச்சிட்டாங்களா இல்லையா? 12-14 வருஷமா இப்போ நீங்க தான் இருக்கீங்க. தப்பு தான், நான் மறுக்கவில்லை. அதனால தானே இப்போ நீங்க சிஸ்டத்துல உள்ள கோளாறு தான். சிஸ்டத்துல உள்ள கோளாறு நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சார், காங்கிரஸ் ஆட்சியில இருந்து சிஸ்டத்துல கோளாறு, இப்ப 12 வருஷமா சிஸ்டத்துல கோளாறு, யாருமே சரி பண்ணலன்னா அதனால தான் சார் ரோட்ல நிக்கிறாங்க. இல்ல ரைட், இது அவங்களுக்கு அதுக்காக நிக்கல. அவங்க நிக்கிறது பெரிய திட்டத்தோட நிக்கிறாங்க. என்ன திட்டம்? அவங்க திட்டம் இது நேபாள் மாதிரி ஆகணும், இலங்கை மாதிரி ஆகணும், பங்களாதேஷ் நீட்ல இல்ல திருக்குமார் இன்னும் கரெக்டா சொல்லிடுவோம். நீட்ல பேப்பர் லீக்கே நடக்கல. பேப்பர் லீக்கே நடக்கல, எதுவுமே ஆகல. சும்மா எல்லாரும் வந்து ரோட்ல நிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் மறுத்தனா? நான் நடந்த தவறு இல்ல, அது நோக்கம் இல்ல. என்ன நடந்ததுனால 22 பேர் சூசைட் பண்ணதால வந்து நிக்கிறான். இல்ல, நான் அதை அட்மிட் பண்றேன். அது தவறுதான், வெரி அன்பார்ச்சுனேட். நான் மாற்று கருத்தே கிடையாது. யாரும் அதை மறுத்துக்க மாட்டான், அதை மறுக்க முடியாது. சோ who is responsible? அங்க வந்து நிக்கிறது. 47 NTA அதிகாரி ரெஸ்பான்சிபிள், ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி ரெஸ்பான்சிபிள், மினிஸ்டருக்கு மட்டும் இம்யூனிட்டினா எப்படி? இல்ல, அவருடைய மற்ற பணிகள் அவருக்கு எதற்காக? அவர் ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் மாஸ்டரேட் பண்ணவர். சரி, அவர் படித்தவர். அவர் பல அரசாங்கத்திற்கு பல நல்ல விஷயங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை அவர் தலைமையில் நடந்தது. அவருடைய மொத்த கவனமும் அதில் செலுத்தப்பட்டது. அவர் வந்து வடக்க பீகாரா இருக்கட்டும், மற்ற 2-3 மாநிலத்தில் அவர் செய்த சாதனையை பாஜக அவரை நினைத்து பார்க்கும் எப்போதுமே. அப்பேற்பட்ட ஒருத்தரை சிஸ்டத்துல இருக்கிற கோளாறுக்கு அவரை நீக்கி என்ன பயன், என்ன பிரயோஜனம்? அது கூட அவங்களா எடுப்பாங்க முடிவு. இவங்க சொல்லிட்டதாக இவங்க ரோட்ல வந்து மே 3ஆம் தேதி
வர லால் பகதூர் சாஸ்திரி நாட்டுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காருல்ல, நாட்டுக்காக எவ்வளவோ இது பண்ணிருக்காருல்ல, நாட்டையே ஒண்ணாக்குனது அவர் தானே, எல்லாமே சொல்றோம்ல. ஆனா அவர் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாரு. அதுதான் விஷயம். இந்த சென்டிமெண்ட் விஷயம் சயின்டிஃபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா தவறு. ஆனால் சென்டிமெண்டா அவர் அந்த காலத்துல இருந்த அந்த தர்ம சிந்தனை உள்ள அந்த காலங்கள்ல, இந்த காலத்துல இல்ல தர்ம சிந்தனை, என்ன பண்றது? அவர் அந்த காலத்துல அது சயின்டிஃபிக்கா தப்பு. தவறு ஓட்டுனவன் காரை ஓட்டிட்டு போனவன் விபத்தை பண்ணினவன் தான் அதை நம்ம இப்படி பண்ணிட்டோமே அடுத்தால பண்ணக்கூடாதுன்னு நினைப்பானே தவிர அதை வந்து அதை விட்டுட்டு நீங்க ஆளை மாத்துங்க இன்ஜின் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா தவறு, சரியில்லை. சயின்டிஃபிக்கலி இஸ் ராங். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் எப்பமா இருந்தாலும் சரி, அதை அவங்க அதுக்கு பொறுப்பு அரசாங்கத்துக்கு பொறுப்பு. இந்த நீட் லீக்கேஜால கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர், அது கவர்மெண்ட்டுக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும். தூக்கம் இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு கஷ்டம். அப்போ அதை வந்து நம்ம அதெல்லாம் பிடிக்க ஒரே பிடி. நாங்கள் மே 3 தான் அவர் வந்திருக்கார். இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன அன்னைக்கு தான் அந்த அபிஜித் தீப்கே, ஆமாம் தீப்கே அமெரிக்காவிலேருந்து வர்றாரு. அவர் 2020 23 வரைக்கும் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வியூக வகுப்பாளராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். அங்கே போய் படிச்சிருக்கார். இங்கே வந்து டெல்லியில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சில கான்டாக்ட் வச்சு சொல்கிறேன். டெல்லியில் ஒரு வீட்டில் அவர் தங்கியிருந்தார். ஒரு 10க்கு 10 ரூமில் தான் அவர் தங்கியிருந்தார். சரி. அதுக்கு வாடகை கூட கொடுக்கல. சரி. அந்த வாடகை கொடுக்கல, கூட்டிட்டு வந்துட்டாரு. அவருக்கு ரூமை திறந்து பார்த்தா உள்ள பூரா எம்டி பீர் பாட்டில் தான் இருந்திருக்கு. இதெல்லாம் செய்தியா? How does that matter? How does that matter? Why are you character assassinating somebody? அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு 20 லட்சம் பேர் லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. இல்ல சார், இருக்கட்டும். இல்ல அந்த மாதிரி ஒரு இல்ல அப்போ சம்பந்தம் இல்லாத விஷயம் சார். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்றது சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன், எனக்கு ஃபேக்ட்ஸ் தெரியாது. ஓகேவா? நீங்க சொல்றீங்க உங்களோட கிளைம் அது உண்மையாவே இருந்தாலும் கூட அதுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதுக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்போ நீங்க தர்மேந்திர பிரதானோட பர்சனல் லைஃப் இழுத்தீங்க யாராவது பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் இப்பேற்பட்ட ஒருத்தர் இவர் ஒரு இன்ஸ்டால போட்டுட்டாருன்னு எல்லாரும் சேர்ந்து திரண்டு பல காரணங்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல உள்ள ஒரு பிரச்சனையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து அதை வந்து இப்ப தீர்வு காணணும்னு இப்ப பார்லிமெண்ட் நடக்கிற நேரத்துல பார்லிமெண்ட்டுக்குள்ள நாங்க போராட்டத்துக்கு போறோம்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அடிபணியணுமா அரசு அடிபணியணுமா? ஒரு பிரதமர் ரிவர்ஸ் கேரே கிடையாது. பிரதமர் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. இல்ல எனக்கு புரியல. ஒரு கோரிக்கை மக்கள் இப்போ ஃபார்ம் லாஸ் திரும்ப வாங்குனீங்கல்ல, அது அடிபணியறதா? இல்ல கோரிக்கை ஏற்கிறதுக்கும் அடிபணியறதுக்கும் வித்தியாசம் இல்ல. இவ்வளவு நடந்து இப்ப 47 பேரை நீக்கிருக்காங்க. சீனியர் அபிஷியல்ஸ் எல்லாம் நீக்கிருக்காங்க. அப்ப அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதா அடம்பிடித்துக்கிட்டு கொண்டே இருந்து அரசாங்கத்தை மிரட்டிடலாம். எப்படி சாத்தியமா அது? ஓகே கேட்போம். திரு ஹிதாயத்துல்லா, இப்போ மாணவர்கள் போராடுறாங்க, அவங்க கோரிக்கை ஒரு பக்கம் வைக்கிறாங்க, அவங்களோட குரலை அவங்க எழுப்புறாங்க, அது ஓகே. அரசாங்கம் வாங்க பார்லிமெண்ட்ல விவாதிப்போம், இதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் த்ரெட்பேராக பேச தயார், 12 மணி நேரம் வேணாலும் நாங்கள் விவாதிக்கிறோன்னு அரசாங்கம் கூப்பிடுது. நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் எதிர்கட்சின்னு, நாங்கள் விவாதிக்க மாட்டோம் அமளி பண்ணுவோன்னு என்ன அர்த்தம்? அதை பற்றி பேசுறதுக்கு முன்னால் ஏதோ 3 மாதத்துக்கு முன்னே பிரதான் வந்து மந்திரியான மாதிரி 2 மாதத்துக்கு முன்னால் தான் இந்த தப்பு நடந்த மாதிரி இந்த 1 மாதமாக தான் கண்டுபிடிச்சி இந்த 47 பேர் நீக்கிற மாதிரி இல்லை. இது வேறு தவறு கிடையாது. ஒரு முறை செஞ்சால் தவறு, அது அறியாமல் செஞ்சால் தவறு என்பது வந்து அதுக்கு வந்து வருத்தப்படலாம். ஆனால் தப்பு இது எப்படி தப்புனா 10 ஆண்டுகளாக பல தவறுகள் நடந்துருச்சு. இது இந்த ஆட்சியில் நடக்குது. அப்போ ஏன் நீக்கலை? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே குஜராத்தில் எல்லாருமே 270 மார்க் வாங்கினாங்க ஒரு பகுதியில். அன்னைக்கு பிரதமருக்கு தூக்கம் வரல. அன்னைக்கு வந்திருந்தா அன்னைக்கே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பார். அன்னைக்கு வந்து அவர் தூங்கிட்டு இருந்தார் போல இருக்கு. இப்போ நேற்று தான் தூக்கம் இல்லாமல் பாவம் செஞ்சுருக்கார், பாராட்டுவோம். அதாவது அது ஏன் அவருக்கு தூக்கம் இல்லாமல் போச்சுன்னா, இந்த லத்தியில் வந்து குச்சியை வச்சு பெண்களை குத்துனது, புல்லட்டு போட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக காமிக்கிறாரு. அதில் காயப்பட்டவர்கள் அந்த கன்ஸை யூஸ் பண்ணது, இப்படி இந்த கொடூரமான விஷயத்துக்கு காரணமானவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நமக்கு வேண்டியவராயிட்டேன்னு அவருக்கு தூக்கம் வரல. இதுதான் உண்மை. அந்த தூக்கம் வராதனால தான் இன்னைக்கு வந்து அவசரமாக அந்த முடிவு எடுக்கிறார். நான் என்ன வேறு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டீங்க, நான் பேச வேண்டிய எல்லாமே நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க. லால் பகதூர் சாஸ்திரிலேருந்து இன்னைக்கு உள்ள மேஸ்திரி வரையும் பேசி முடிச்சிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த போராட்டம் நடந்து 20 நாளைக்கு மேலே ஆச்சு. சோனம் வாங்சுக் யார்?
அவர் இந்த போராட்டத்துக்கு வந்தவர், அவர் ஆதரவு கொடுத்தவர். இந்த போராட்டத்தை நடத்துறவங்க காக்ரோச் பார்ட்டின்னு உலகத்துக்கு தெரியும். அதனால அவர் வந்தாரு. அவரை வந்து என்ன செஞ்சாங்க, அவர் மூலமா ஓரளவுக்கு இந்தியா முழுக்க இது பரவுச்சு. அப்பவே கூப்பிட்டு இதே நேற்று ஜிதேந்திரா ராகுல் காந்திக்கு வந்தார்ல, ராகுல் காந்தி ஏன் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கிறனால நீங்க வந்து ஒரு அமைச்சர் வரல, இல்லைன்னா வரமாட்டாங்க. இந்த 20 நாளா 25 நாளா ஏன் அந்த போராட்ட பக்கமே பாஜக திரும்பி பார்க்கல? பிரதமருக்கு அப்பெல்லாம் ஏன் தூக்கம் வராத நிலைமை வரல? அந்த 20 நாளா அந்த இந்திய மக்கள் நம்ம போராட்டம் காங்கிரஸ்மே திரும்பி பார்க்கல சார். நாங்க காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுத்து எங்க எம்பிக்கள் போனாங்க. செவ்வாய்க்கிழமை தான் சார் ராகுல் காந்தி போறாரு. அது ராகுல் காந்தி எடுத்தது. அதுக்கு முன்னால எம்பிக்கள் போயிருக்காங்க, கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் போயிருக்காங்க, எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க. திமுக எம்பிக்கள் 4 நாளைக்கு முன்ன போனாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு அதுதான் சொல்றேன். எல்லாருமே இந்த 4 நாளா தான் போயிட்டு. அதுக்கு முன்னே ஆரம்பத்துல இருந்தே போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், போறாங்க கூட இருக்கு. இந்த போராட்டத்தை 20 நாளா 25 நாளா கண்டுக்காம அந்த சோனம் வாங்சுக்கு இன்னைக்கு ஆதரவு சொல்றாங்கல்ல, அவங்க ஒய்ஃப் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சோனம் வந்து அவரை போய் நீங்க அப்புறப்படுத்துறீங்கல்ல, அப்பவாது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க ஒரு கல்வியாளர், நாங்க உங்களை மரியாதை கொடுத்து நாங்க என்ன செய்யணும் செஞ்சிருக்கலாம்ல, அதையும் செய்யாம அப்புறப்படுத்துறீங்க. இதெல்லாம் அதுக்கு அடுத்த நாள் தான் ராகுல் காந்தி களத்தில் இறங்குறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பார்லிமெண்ட் கூடுறது எவ்வளவு நாளைக்கு முன்ன தெரியும் உங்களுக்கு? 10 நாளைக்கு, ஒரு வாரம் வச்சுங்க. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் பூரா என்ன சொல்றாங்க, இதை எடுக்கணும் பேசணும்னு சொல்றாங்க. அதை என்ன ஏத்துக்கல. ரெண்டாவது சபாநாயகரை போய் 2 நாளைக்கு முன்னால நம்ம திரு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்க, இந்த சப்ஜெக்ட் பேசணுங்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் முடியாது நான் வந்து மேல கேட்கட்டாரு. அவருக்கு பாஸ் இருப்பாங்க. இல்ல கரெக்ட், நீங்க வச்ச கோரிக்கை தானே இன்னைக்கு அவங்க பேசுறேன்றாங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு தானமா இவ்வளவு பெரிய கலையாபரம் நடந்து போச்சு, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தியை விட முதல் கோரிக்கை வச்சது யாரு? காக்ரோச் பார்ட்டி. என்ன கோரிக்கை வச்சாங்க? ஏதோ நேத்து பிரதான் வந்து மந்திரி ஆகல தர்மேந்திர பிரதான். இந்த தொடர் தவறுகளுக்கு ஒரு காரணம். ஏன் இவங்க நீக்கிறீங்க? நான் 47 பேர் நான் உங்களுக்கு அப்பாவிலாம் நீக்கிறீங்க. நீங்க நினைச்சா 40 நீங்க சர்டிபிகேட் நாங்க ஏன் சர்டிபிகேட் கொடுங்க? தர்மேந்திர பிரதான் ஒண்ணுமே இல்ல, அவர் நல்லவர் சொன்னா இவங்க போன அப்பாவி. தர்மேந்திர பிரதான் தான் காரணம். ஒரு கேப்டன் தானமா கடைசியா கப்பலை விட்டு வெளியே வர்றாரு. ஒரு பெருமை வந்தா மாணிக் ஷாவை போய் போட்டிட்டாரு. வங்காளதேசத்துல மாணிக் ஷாவா போய் கையில கத்தி எடுத்துக்கிட்டோம், துப்பாக்கி எடுத்துக்கிட்டாரு. ஏன் புகழ் மாணிக் ஷாக்கு வந்துச்சு? ஏன் புகழ் இந்திரா காந்திக்கு வந்துச்சு? யோசிக்க வேணாமா? இது என்ன உங்களுக்கு பிடிவாதம்? நான் என்ன கேக்குறேன், நீங்க அவர் ரிசைன் பண்ணணும்னு கேக்குற கோரிக்கை அது ஒரு பக்கம் வைக்கிறீங்க, மாணவர்களும் வைக்கிறாங்க, நீங்களும் வைக்கிறீங்க, தட் இஸ் ஃபைன். பட் அதை தாண்டி இல்ல அதே தர்மேந்திர பிரதான நாடாளுமன்றத்துல நிப்பாட்டி கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க திரு நாராயணன் அவர்கள் சொல்ற மாதிரி எண்ட் ஆஃப் த டே நம்ம ஜனநாயகத்துல விவாதிக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அங்க கேட்கிற வாய்ப்பு எனக்கு இல்ல, ராதிகா அவர்களுக்கு இல்ல, குமாருக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கு. பயன்படுத்த சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லையாங்க இல்லையா, அறிஞ்சோ அறியாம வந்துட்டீங்க. நாளைக்கு போய் பார்லிமெண்ட்ல போனா யார் பதில் கொடுப்பா? இதே தர்மேந்திர பிரதான் கொடுப்பாரு. இந்த 10 வருஷமா பண்ண அவ்வளவு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாரா? அவர் யார் மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்களோ அவரை நிப்பாட்டி தானே சார் கேள்வி கேட்கணும். நாளைக்கு ஒரு புது மினிஸ்டர் வந்து பதில் சொல்லி ரெண்டு விஷயம். அவர் தான் இவ்வளவு காலமாவும் பதில் சொல்றாரு. அவர் பதில் சொன்னதுக்கு பிறகுதான் பல கசிவுகள் வருது, பல நிறுத்தம் வருது. பார்லிமெண்டரி டிபேட்டுக்குன்னு ஒரு வேல்யூ கிடையாதா நாட்டுல? அதுதான் நான் 10 வருஷமா பண்ணாத வேல்யூ புதுசா எப்படிமா வரும்? இல்ல நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க சொல்றதா நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும், நாடாளுமன்ற விவாதங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும்னு தான் நம்மளும் பேசுறோம். நம்ம 10 வருஷமா நாங்க கேட்டோம், அவங்க செய்யலன்றீங்க. 10 வருஷமா கிடைக்காத சான்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் போது நீங்க டோன்ட் கேர்னு சொல்லி போறீங்களே, ஏன்னு கேக்குறேன். இதுக்கு தான் மக்களுக்கு புரியுற மாதிரி 3 மாசத்துக்கு முன்னே தர்மேந்திர பிரதான் மந்திரி ஆனாரா அப்படின்னு கேட்டேன். போன வருஷம் அவர் தான் மந்திரி. ப்ளீஸ் கொஞ்சம் பேச விடுங்க. முந்தின வருஷம் அவர் மந்திரி, அப்பெல்லாம் அவர் தான் மந்திரி, அவர் தான் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்ன பார்லிமெண்ட்ல வந்து இந்த நீட்டு விஷயமா பேசவே இல்லையா யாரும்? ஏற்கனவே இந்த தீர்ப்பு இது வந்து ஏன் சார் 2 நாள் முன்னாடி நீங்க சபாநாயகரை பேசணும்னு கேட்டீங்க? மேடம் 2 நாள் முன்னாடி சபாநாயகரை பார்த்து இதே தர்மேந்திர பிரதான் இருக்கும்போது பேசணும்னு ஏன் கேட்டீங்க? அப்பவும் இந்த கோரிக்கை இருந்துச்சு, அது தெரியாத உங்களுக்கு?
தர்மேந்திர பிரதான் விலகணுங்கிற கோரிக்கை அது இருக்கும்போது தானே நீங்க பேசுறேன்னு கேட்டீங்க. இப்ப அவங்க பேசுறேன்னு சொல்லும்போது பேச மாட்டேன்றீங்க. இது என்ன குழந்தைங்க விளையாட்டா சார் இது? சரி, நீங்க கேட்டு ஏதாவது கேட்டு முடிச்சிருங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. என்ன பதில் சொல்லவே அலோவ் பண்ணலன்னு அர்த்தம்? நாராயணுக்கு 2 முறை டைம் கொடுக்குறீங்க, எனக்கு 1 முறையா டைம் கொடுங்க. நான் என்ன உங்களுக்கு கேட்கல. நான் திரும்ப சொல்றது, ஒரு குற்றவாளியை தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வருவாங்களா? குற்றவாளின்னு யார் சொல்றா? மாணவர்கள் சொல்றாங்க. 10 வருஷமா இவர் 152 கசிவுக்கு காரணமா இருக்காரு, ஒரு மறுதேர்வுக்கு காரணமா இருக்காரு, பல லட்சம் பெற்றோர்கள் அவதிப்பட்டிருக்காங்க, பல லட்சம் மாணவர்கள் சிரமப்பட்டிருக்காங்க. இவ்வளவு சிரமங்களையும் தாண்டி அவர் தான் மந்திரியா இருப்பாரு, அவர் தான் நாளைக்கு பதில் கொடுப்பாரு. அவர்கிட்ட தான் உட்கார்ந்து இந்த மாணவர்கள் பேசணும்னு சொன்னா அதனாலதான் அவர் விலக சொல்றாங்க. ஒரு தனி மனிதன் விலகினால காரியம் முடிஞ்சிடாது. ஏன் தர்மேந்திர பிரதான் விலக சொல்றாங்க தெரியுமா? அவரே குற்றவாளியா வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசணும், அவரே உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பதில் கொடுப்பாரு. இதை கேட்கிறவர்கள் கேணையங்களா இருப்பார்களா? இல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன், முதல் கோரிக்கை, இந்த ஒரே கோரிக்கையில இன்னைக்கு ஏன் நிக்கிறாங்க? அது வாங்சுக்கா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும். வாங்சுக் அதுல நிக்கல. இல்ல, நான் சொல்ல 20 நாள் அவர் அதான் இருந்தாரு. ஆமா, இப்ப முடிச்சிட்டாரு. அது காரணம் என்ன? அவரை கூட்டு போய் மருத்துவமனையில வச்சு பண்ணிட்டீங்க, மனைவியை சரி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். நான் கேக்குறேன், நேத்து வரைக்கும் சோனம் வாங்சுக் உங்களுக்கு ஹீரோ, இன்னைக்கு அவர் ஃபாஸ்டா முடிச்சிட்டாருன்னா நீங்க குற்றச்சாட்டு கேக்குறது. நேத்து வரைக்கும் இன்னைக்கு சோனம் வாங்சுக் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீங்க அவங்க வந்து அந்த மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்கனவே இன்னைக்கு மொத்தமா சொல்றாரு. ஒரே வார்த்தை ராஜினாமா கேட்கல. அவர் ஆரம்பத்துல கேட்டாரு. இப்போ அந்த கோரிக்கை திரும்ப அவங்க சொன்னேன். அவர் வந்து இடையில் வந்தவர். இந்த போராட்டம் நடத்துறது மாணவர்களுடைய கோரிக்கை முக்கியமா, இடையில் போறவர் முக்கியமா, அல்லது அவருடைய மனைவி முக்கியமா? கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமா? அந்த மாணவர்கள் இன்னைக்கும் போராடுறாங்க, வாங்சுக்கு இல்லைனாலும் போராடுறாங்க, நாளைக்கும் போராடுவாங்க. அவங்களுடைய முதல் கோரிக்கை விலகணுங்கிறது. ராகுல் காந்தி கோரிக்கை அது, காங்கிரஸ் கோரிக்கை அது, இன்னைக்கு எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதல்ல இந்த கோரிக்கை இதை செய்யுங்க. நீங்க சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அதை செய்யுங்க, நாங்க பேச தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன விஷயம் முதல் நாள், நீங்க அதை செய்யறீங்களா இல்லையா? இதுல என்ன பிடிவாதம் நான் கேட்கிறேன். நீங்க விவசாய போராட்டத்தில் இவ்வளவு தூரம் பின்னாடி பிந்தீங்க. நீங்களே சொன்னீங்க சாஸ்திரின்னு. 2013-14 4 அமைச்சர்கள் எங்க அமைச்சர்கள் விலகினாங்க, நாங்க விலக வச்சோம், அவங்களே விலகினாங்க. எதுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மந்திரியை காப்பாத்துறதுக்குன்னா அப்ப நீங்க குற்றவாளிகளை காப்பாத்துவீங்க, ஏமாத்துறவங்களை காப்பாத்துவீங்க, கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்தவர்களை காப்பாற்றுவீங்க. இதுக்கு பேர் பிஜேபினா நாங்க சிஜேபி ஆதரிப்போம். ஓகே. நீட் பேப்பர் லீக் விவகாரத்தில் டெல்லியில் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அங்க ஆன்லைன் சேவைகளுக்கான கட்டுப்பாடை 163வது பிரிவின் கீழே தடை உத்தரவை அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறத பார்க்கிறோம். ஆன்லைன் உணவு டெலிவரி, இ-காமர்ஸ், அதே போல் ஓலா, ஊபர் மாதிரியான ரைட் சர்வீசஸ், இதுக்கெல்லாம் டெல்லியில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டெல்லி காவல்துறை புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாக புரிந்து கொள்கிறோம். நம்முடைய செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். குறிப்பிட்ட பகுதியில் கூட்டம் கூடுவதை தடுக்க அப்படின்னா என்ன பாரதி ராஜா, எந்தெந்த ஏரியாஸ்க்கு இந்த மாதிரி தடை விதிச்சிருக்காங்க? முதல்ல இந்த 163 BNSS அப்படின்னு என்னன்னு பார்க்கணும். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா. நம்ம ஏற்கனவே IPC 144 கேள்விப்பட்டிருப்போம். தடை உத்தரவு 140 தடை உத்தரவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இப்ப புதிய சட்டத்தின்படி, BNSS சட்டத்தின்படி 163 அப்படின்ற பிரிவுல இடம்பெற்றிருக்கு. அதன்படி டெல்லியில பல பகுதிகள் இப்ப அது வந்து இன்னைக்கு போடப்பட்ட உத்தரவுல ஏற்கனவே நாடாளுமன்றம் தொடங்குவதை தொடர்ந்து 19ஆம் தேதியே இந்த உத்தரவு போடப்பட்டது. ஏன்னா விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு பல போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக டெல்லியுடைய குறிப்பா மத்திய டெல்லியில ஜந்தர் மந்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், மண்டி ஹவுஸ், ஜன்பத் போன்ற இடங்கள்ல இந்த BNSS 163 சட்டமானது தடை உத்தரவானது அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தற்போது இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அந்த பகுதியில போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. குறிப்பா இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர். அவர்கள் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருது. இளைஞர்கள் ஏராளமானோர் வெளியில இருந்து வராங்க. அது மட்டும் இல்ல, இதுல முக்கியமா இடம்பெறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில இருந்து யாருமே தெரியாத வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்கு போராட்டத்தில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு உணவை ஆர்டர் செய்யறாங்க, தேவையான பொருட்களை ஆர்டர் செய்யறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இதனால் இங்குள்ளவர்கள் இங்கிருந்து கலைந்து செல்லாமல் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு டெல்லி போலீசார் தள்ளப்பட்டார்கள். 20ஆம் தேதி வன்முறைக்கு கூட இது போன்ற பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்னு டெல்லி காவல்துறையினர் தெரிவிக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்த தான் இப்ப புதிய தடை உத்தரவானது டெல்லி போலீசாரால் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 163 BNSS 163 எங்கெல்லாம் இந்த தடை உத்தரவு இருக்கோ அந்த பகுதிகளில் உணவு டெலிவரிக்கு கட்டுப்பாடு விதிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை இ-காமர்ஸ் மற்றும் வாடகை வாகன சேவைகளை வழங்குறாங்க இல்லையா, அந்த
அந்த சேவை நிறுவனங்கள்லாம் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக தங்களது சேவையை நிறுத்தி வைக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஓகே, ரைட். நன்றி பாரதி ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு. டெல்லியில் புது உத்தரவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம் இந்த போராட்டங்கள் தொடர்பாக. நம்முடைய ஆயுத எழுத்து விவாதத்தை தொடரலாம். தற்போது இதே போராட்டம் தொடர்பாக தான் நம்ம விவாதத்தில் இணைந்திருக்கிறோம். திரு நாராயணன், நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம், பட் இப்போ இந்த செய்தி வந்ததுனால இதை பற்றியும் கேட்டுடலான்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணக்கூடாது, ஊபரில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது இது ஒரு போராட்டத்தை முடிச்சுறதுக்கான ஒரு யுக்தியாக அரசாங்கம் பார்க்குதா? எனக்கு புரியல. இது இளைஞர்களை இரிட்டேட் பண்ணாதா? இல்ல அசோகா, இது எல்லாமே ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய, கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறது, அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. 2018 நடந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு ஜந்தர் மந்தர்ல சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லி அறிவுறுத்தலின்படி பல்வேறு சட்டங்கள் வந்திருக்குது. அந்த சட்டங்களை காவல்துறையானது தொடர்ந்து அதை அமல்படுத்தி வருகிறது. தவிர பாராளுமன்றம், நீங்க பாராளுமன்றம் மட்டுமல்ல, நீங்க சென்னையில இங்க இருக்கக்கூடிய சட்டசபை அல்லது செக்ரட்டேரியட் தலைமை செயலகத்துல கூட யாராலையும் ஒரு பெரும் கூட்டமாக நாங்க வருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த அரசாங்கமும் இதுவரை அனுமதித்ததும் இல்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்தமான சட்டம் ஒழுங்கும் சீர்கேடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு உட்பட்டுதான் எல்லாருமே செய்ய முடியும் அசோகா. அதே மாதிரி 2006 அர்ஜுன் சிங்கை ரிசைன் பண்ண சொன்னாங்க. எதுக்கு தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுல ரிசைன் பண்ண சொன்னாங்க. ஆனால் இல்லங்க, 2006 அர்ஜுன் சிங்கை ரிசைன் பண்ண சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு படையெடுத்து போன போது நீங்க என்ன பூ கொடுத்தீங்க? பூ கொடுத்து வரவேற்றீங்களா எல்லாரும் அங்க இருக்க போராட்டக்காரர்ல? கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஜனநாயக ரீதியாக அங்கு போராட்டம் நடத்தியவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் சரி, அவங்களுடைய ஜனநாயக ரீதியா நம்ம செய்யட்டும். ஆனா எப்போ அது வயலண்டா மாறுதோ, நாம் பார்த்தோம் எத்தனை காவல்துறை அதிகாரிகள், எத்தனை தொலைக்காட்சியினுடைய நிருபர்கள், எப்படி தொடர்ந்து எத்தனை வண்டிகள் கொளுத்தப்பட்டன, அடித்து நொறுக்கப்பட்டன என்பதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அசோகா. இல்லங்க, சும்மா போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டு பலான்னு அறையறாங்க. என்ன சார் இது? அசோகா நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒரு கிளிப் வச்சுக்கலாம் பேசக்கூடாது. சரி, அது உங்க ஒப்பீனியன். அசோகா ஒவ்வொரு கிளிப் வச்சுக்கலாம், தயவு செஞ்சு பேசாதீங்க. தந்தி டிவில ஒண்ணு நீங்க சொல்றது ஒரு கிளிப் தான் சார். இல்ல, நான் சொல்றது காவல்துறையினர் அதிகாரபூர்வமாக தாக்கப்பட்டார்களா இல்லையா? ஒரு அடிஷனல் கமிஷனர் தாக்கப்பட்டிருக்கிறார். சும்மா போய் அடிக்கலங்க, வயலண்ட் ஆன பிறகுதான் அடிக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இப்போ தொடர்ந்து இது எப்பொழுதுமே காவல்துறையை நாம எக்ஸசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். சோசியல் ஆக்டிவிஸ்ட், அதே மாதிரி அப்போசிஷன்ல இருக்கும் பொழுது எதிர்கட்சிகள், இவங்க எல்லாம் அப்படி சொல்வது என்பது வாடிக்கை ஆகிவிட்டது. அப்படி பாக்காதீங்க. வாங்சுக் சொல்றாருங்க, நான் சொல்லல. அதே மாதிரி எந்த காவல்துறையும் சொல்லல, வாங்சுக் சொல்றாரு. சில சமூக விரோத தீய சக்திகள் இங்கே நுழைந்து விட்டன. இத நீங்க எவ்வளவு கேட்டீங்க. இதே ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டீங்க. இந்த பாராளுமன்றத்தினுடைய தொடக்கத்துல அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு இல்லையா? இந்த செஷன்ல அந்த கூட்டத்தொடரை துவங்குவதற்கு முன்னால அதுல இவங்க கோரிக்கை வச்சாங்களான்னு கேளுங்க இதை பத்தி பேசுவதற்கு. இல்லையே, இல்ல 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 தயவு செஞ்சு மிஸ்டர் இதயதுல்லா, நீங்க வைக்கலன்றது இல்லன்ற நான் எழுத்து நீங்க கேக்குறதுதான் நான் சொல்றேன் அசோகா. தாராளமா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே 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 வர வேற இந்த ஃபைனல் லெக் நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். மிஸ் ராதிகா, யுவர் ஃபைனல் காமெண்ட்ஸ். நீங்க நிறைய ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புவீங்க. இது இந்த 47 டிஸ்மிசல்ஸ்னு இப்போ செய்தி வந்திருக்கிறது. இந்த கவர்மெண்ட்டுடைய ஸ்கேப் கோட்டிங் மென்டாலிட்டியை நல்லா காமிக்குது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு வர விஷயம்தான். ஹை லெவல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இருக்கக்கூடிய யாரையுமே பொறுப்பேற்க வைக்காம லோவர் லெவல்ல ஆபரேஷனலா இருக்கக்கூடியவர்களை ஸ்கேப் கோட்டிங் பண்றது. அவர்கள் தவறு செய்யலங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர்கள் தவறு செஞ்சிருந்தாலும் அவர்கள் கூட சேர்ந்து இருந்த பொறுப்புல இருந்த ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள்
ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டிமாண்ட். ஐ திங்க் தட் டிமாண்ட் ஷுட் பி மெட். ஹேவிங் செட் தட், இவர் திரு நாராயணன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு சென்ஸ் ஆஃப் கான்டிசென்ஷன் அண்ட் ஒரு பேட்ரனைசிங் டோன்ல அவர் வந்து ஒரு வீடியோ வச்சுட்டு பேசாதீங்க, ஒரு கிளிப் வச்சுட்டு பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அங்க இளைஞர்கள், இந்த நாட்டுடைய இளைஞர்கள் யார பிரதம மந்திரி வந்து மறுபடியும் இந்த நாட்டுடைய முதுகு எலும்புன்னு அவர் ரெஃபர் பண்ணி கூப்பிட்டிருக்காரு. ரொம்ப அன்பா அவர்கள்கிட்ட ரெஃபர் பண்ணி கூப்பிட்டிருக்காரு. மன் கி பாத்ல அவ்வளவு தடவை பேசியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் நடு ரோட்ல நம்ம வந்து அனிமல்ஸை ட்ரீட் பண்ற மாதிரி அடிக்கிறது மட்டும் இல்லாம பெலட் கன்ஸ் மாதிரிலாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்கும் பொழுது அதை ஒரு கிளிப்னு சொல்லி சைட்லைன் பண்ணக்கூடாது. அதுல இருக்கிற உண்மையை வந்து மறைக்கும் பொழுது அவர்களுடைய அந்த போராட்டத்துக்கும் அவங்களுடைய டிசென்டிங் ரைட் டு டிசென்ட்டுக்கும் நம்ம ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை இங்க இழைக்கிறோம். அதே மாதிரி அதை வந்து பிடிவாதம் அப்படின்னு சொல்ற அந்த நெரேட்டிவையும் நம்ம வந்து கண்டிப்பா டிஸ்மிஸ் பண்ணணும் அசோகா. பிகாஸ் இது பிடிவாதம் கிடையாது. இட் இஸ் அ ரைட் டு டிசென்ட் அண்ட் டிமாண்ட். அதே மாதிரி எந்த ஒரு நேரத்திலையும் எந்த கவர்மெண்ட், காங்கிரஸ் கட்சி வந்து பவர்ல இருக்கும் பொழுது அவங்களை எதிர்த்து போராடின போதும் நான் தெருல இருந்தேன். இன்னைக்கு பிஜேபி இருக்கிறாங்க, அவங்க தவறு செய்யும் பொழுது போராட்டத்தில் இறங்கி இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. எந்த கட்சி பவருக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது இந்த ஜனநாயகத்துல மக்கள் குரல் எழுப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு எழுப்பி இருக்கிற குரல்களை மறுபடியும் இன்சல்ட் பண்ணாம, அவங்களுடைய இன்டெலெக்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸை மறுபடியும் நம்ம குவெஸ்சன் பண்ணாம, அவங்க கேட்கிற விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு அடுத்ததா சிஸ்டமிக்கா இதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்ங்கறத தான் நோக்கி போகணுமே தவிர்த்து ஒரு டெமோக்ரஸில மறுபடியும் ஒருத்தங்க வந்து கிரிட்டிசிசம் வைக்கும் பொழுது என்ன மாதிரி இருக்கிறவர்கள் டிபேட்ஸ்க்குலாம் வராததுக்கு காரணம் நம்ம சிஸ்டமிக் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ரீதியா பேசும்பொழுது திரும்பி உடனே அதை பர்சனலா மாத்துறது. அந்த கல்ச்சரையும் வந்து நம்ம கண்டிப்பா தட்டி கேட்கணும். ஏன்னா நான் வந்து ட்ரக்கோனியனா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாருடைய பெயர் என்னுடைய உச்சரிப்புல வரும்னு எதிர்பார்த்து அவர் வந்து ஒரு பெயிட்டை வைக்கும் பொழுது அதெல்லாம் வந்து the political culture of this current establishment itself is to be deemed unfit. ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் பேச்சுரிமையும் பயப்படாம என்னுடைய கருத்தை நான் சொல்றதுக்கு ஒரு உரிமையும் இருக்கணும். இன்னைக்கு இந்த இளைஞர்கள் அந்த பயத்தை நம்மளுக்கு எப்படி போக்கணும்ங்கறத சொல்லி கொடுக்கறாங்க. So to respect their dissent and demand is what is our absolute duty. Having said that, ma'am, இப்போ மாணவர்கள் தரப்புலயும் ஒரு சில இடங்கள்ல வன்முறை நடந்திருக்குங்கறத அப்படியே மறுத்தற முடியுமா? ஜஸ்டிஸ் இப்போ போலீஸ் எக்ஸசஸ் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்றோமோ, இன்னைக்கு சோனம் வாங்சுக்கே சொல்றாருல பீஸ்ஃபுல்லா இருங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ், அவங்க என்ன செஞ்சாலும் நீங்க பூக்களை தான் கொடுக்கணும்னு வாங்சுக்கே இவ்வளவு அட்வைஸ் பண்றாருல்ல. சோ which means ரெண்டு பக்கத்துலயும் டிகிரி வேறையா இருக்கலாம், பட் நடந்திருக்குங்கறத நம்ம மறுக்க முடியும். இது எல்லாத்தையுமே ஒரு பவர் டைனமிக் லென்ஸ்ல இருந்து பார்க்கணும் அசோகா. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த லெவல்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அதுக்கு ஒரு ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் தரப்புல இருந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதுக்கும் எவ்வளவு ஒரு பவர் டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜனநாயக நாட்டுல இளைஞர்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எவ்வளவு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தா அவங்களுடைய போன்ஸ் இல்லாம, அவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாம, டாய்லெட்ஸ் இல்லாம, சாப்பாடு இல்லாம, எந்த விதமான வசதியும், இது எல்லாம் நிறைய பிள்ளைங்க வந்து வசதியான குடும்பங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a middle class led protest. It is not an Adivasi Dalit protest. It's not a grassroots protest. அப்படி இருக்கும் பொழுது அத்தனை அவர்களுடைய சுகங்களையும் விட்டுட்டு அவங்களுடைய பிரிவிலேஜஸையும் விட்டுட்டு வராங்கன்னா எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. சோ ஒரு போலீஸ் எக்ஸஸையும் ஒரு ஸ்டேட் எக்ஸஸையும் ஸ்டூடண்ட்ஸ் உடைய ஃப்ரஸ்ட்ரேஷனையும் ஒண்ணா கம்பேர் பண்ண கூடாது. If there is violence, then the responsibility and the onus of that violence also lies with the system, not on them. ஓகே, ரைட். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கு. வர பிரபாகர் சார் முடிக்க போறோம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. பிரபாகர், your final comments. போணுமா? So final comments I want to split it into two. One is politically forget about ruling party. Even the opposition parties அதை வந்து பொருட்படுத்தல அப்படின்றதா நாராயணன் சார் குறிப்பிட்டது உண்மை. அனைத்து கட்சி கூட்டத்துல குறிப்பா காங்கிரஸ் இதை நீட் பத்தி விவாதிக்கணும் என்று பேசவில்லை, எழுதி கொடுக்கவில்லை. ஏன்னா நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமா தெரியும், அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல சில கோரிக்கைகள் வச்சோம், அதுல பேச முடியல. மற்ற எல்லா கட்சிகளும் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதுல காங்கிரஸோட டிமாண்ட்ஸ்ல நீட் குறிப்பாக விவாதிக்கணும் அப்படின்ற கோரிக்கை ஞாயிற்றுக்கிழமை கூட்டினா அனைத்து கட்சி கூட்டத்துல இல்ல. அதில் திமுக உட்பட மற்ற கட்சிகள் கூட பேசினாங்க. காங்கிரஸ் பாக்குறாரு, ராகுல் காந்தி பார்த்து அதையும் கேட்கிறாரு. அவர் சொல்றது அனைத்து கட்சி கூட்டத்துல சார். இப்போ அவங்க பேசணும்னு சொன்னப்போ வேணான்ட்டீங்கல்ல, விட்டுருங்க நீங்க பேசாம. அனைத்து கட்சி கூட்டத்துல பேசியிருக்காங்க. வரேன் திரு பிரபாகர்.
அடுத்ததாக திங்கட்கிழமை அவங்களோட அஜெண்டா என்னவாக இருந்தது என்றால் அயோத்தி ராமர் கோயில் இஷ்யூவை தான் பேச வேண்டும் என்பதுதான் காங்கிரஸோட அஜெண்டாக இருந்தது. அதே போல் மாநில கட்சிகளோட அஜெண்டாவும் ஒரு கட்சிகளுக்கும் ஒரு அஜெண்டாக இருந்தது. உதாரணத்துக்கு திமுகவிற்கு மேகதாது விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்றுதான் இருந்தது. அதனால அவங்க யாரும் வந்து நீட் விவகாரத்தை பேசல. ஆனா திங்ஸ் யார் முன்னெடுக்கிறான்றதை விட இந்த ஐடியா தான் வந்து இங்க பிரதானமா இருந்தது. எதற்காக இந்த பிரச்சனை தான் பிரதானமானதுனால அனைவரும் கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இந்த பிரச்சனையை வந்து பேசணும், ஆதரிக்கணும் அப்படின்றதுல. அதுல மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் நேரடியாக சென்று அங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுல வந்து அவங்களுக்கு தீர்வுகள் சார்ந்து இந்த கோரிக்கைகள் சார்ந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா காங்கிரஸ் அதையும் வந்து அரசியல் ஆதாயமாக பயன்படுத்தி அங்கு ஜந்தர் மந்தருக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் செல்லாமல் அவர்கள் தனியாக அந்த கிரெடிட் ஸ்டீல் பண்றது அப்படின்றது. ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் காங்கிரஸ் இதுதான் பிரசிடென்ட்க்கு போறதுன்றது மாநிலோட கோரிக்கையை தான் இந்த நீட் தேர்வுக்கான சொல்யூஷனா காங்கிரஸும் கருதுகிறதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்றதுல சிபிஜே அல்லது இந்த மாநிலோட கோரிக்கையை தான் வந்து ராஜினாமா பண்ண வேண்டும், நிவாரணம் தர வேண்டும், போலீஸ் புரூட்டாலிட்டிக்கு தொடர்பாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம். ஆனா இதேதான் அரசியல் கட்சிகளுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கான்றத மாற்று கருத்து இருக்கும். அவங்களுக்கு கட்சிகள் நிலைப்பாடு அதுதான் கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது அவர்கள் கேட்கிற கோரிக்கைகள் வேறையாக இருக்கும். ஆனா இன்றைக்கு அதே அவங்க என்டோஸ் பண்றாங்கன்றப்போ நாளைக்கு மாநில போராட்டத்தில் வெற்றி கிடைச்சால் அது எங்கனாலதான் கிடைச்சது அப்படின்னு வந்து காங்கிரஸ் ஒரு கிரெடிட் ஸ்டீலிங்கா இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு யாருமே வந்து நீட்டை வந்து வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல நீட்டை வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா மத்தியில இருக்க கன்கரண்ட் லிஸ்ட்ல கல்வியை வந்து மாநில பட்டியல் கொண்டு வருவோன்றதுதான். அப்ப இங்க நிலைப்பாடு மாத்துறீங்களா? அப்ப வந்து இதை மட்டும் போதுமானதா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுது. சோ இட் இஸ் ஃபுல்லி பிளேயிங் பாலிடிக்ஸ் யாருன்னு பாக்குறப்ப அதுல காங்கிரஸ் தான். இந்த இடத்துல வந்து மத்திய பாஜக அரசு மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்ற பிறகு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் பொழுது அனைத்து சாதக பாதக அம்சங்களையும் விவாதிக்கணும். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி இது நகரணும் அப்படின்றதா நான் பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ பிரபாகர். தொடர்ந்து திரு ராகுல் காந்தி 2019 தேர்தல் 2021 தேர்தல்லாம் வந்த பொழுதும் இந்த நீட்டு தேர்வு எந்த மாநிலம் விரும்பவில்லையே நாங்கள் நீக்குவோம் சொல்லி சொன்னாரு. கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியும் சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஒரு மாசமா இது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காரு. மாணவர்கள் ஒரு மாசமா பேசலன்னு தான் இப்போ சொல்றாரு. அதுதான் அவர் சொல்றாருமா. நீங்க செய்திகளை பாருங்கம்மா. செய்திகளை தான் நாடாளுமன்றத்துல நீங்க ஏன் இதை விவாதிக்கணும்னு நோட்டீஸ் திரும்பவும் நான் சொல்றேன். பல கோரிக்கையில இது ஒரு கோரிக்கை வச்சாங்க. சபாநாயகர்கிட்ட போய் இந்த வாங்சுக் இதை அப்புறப்படுத்துறதுக்கு முன்னால போய் சபாநாயகர்கிட்ட கேட்கறாங்க. நீங்க அவர் சபாநாயகர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க வந்து பின் நீங்க சொல்றதெல்லாம் ஜூலை 20 பெரிய பேரணி சன்சத் சலோக்கு பின். அதுக்கு முன் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் எப்ப கிடைக்குதுன்னு சொன்னா ராகுல் காந்தி அவர்களும் எம்பிக்களும் எல்லாம் ஒன்றிணைந்து இறங்கின பிறகு அவங்க அந்த இடத்துல போய் செய்யல. அவங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னாலதான் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. அடுத்து அவங்களோட பார்வைமா, ஒவ்வொருத்தர் பார்வை. தனக்கு பறி போச்சு சொன்னா வாங்சுக் மனைவி கூட எதையும் சொல்லலாம், அது வேற விஷயம். நான் சொல்றது தப்புக்கு மேல தப்புக்கு மேல தப்பு செஞ்சு கொண்டு வர்ற இந்த அரசாங்கம் உணவு விஷயத்தெல்லாம் தடுப்பது, வெள்ளை ஆட்சி கூட வந்து போராட்டங்கள் அனுமதிக்க மட்டுமில்லை, உணவுகளுக்கு எதிராக. அதாவது மகாகவி பாரதி சொல்வாரு, தனி ஒரு மனிதனுக்கே உணவில்லை ஜகத்தினை அளிப்போம். இது யாருக்கு சொன்னது? இந்த அரசுக்கு சொன்னது மட்டுமில்லை. பாரதிதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? தனி ஒரு மனிதனுக்கே உலகம் என்றால் அழித்திடுவோம் தேசத்தை சொன்னவர் பாரதிதாசன். தனி ஒரு மனிதனாகிய தர்மேந்திர பிரதானுக்கு இந்த வாழ்வு கொடுக்கணும்னு மோடி அரசாங்கம் நினைச்சா நிச்சயமாக அதுவும் எதிரானதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காங்கிரஸை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது. அதாவது சார் வந்து சொல்றாரு உணவு கொடுக்கறத பற்றி. பங்களாதேஷ்ல இருந்து ஆர்டர் போடுறாங்க சாப்பாடு, பணம் பேமெண்ட் அங்கே பண்ணிடுறாங்க, இங்கே டெலிவரி கொடுக்குறாங்க. ஓட்டிட்டு வரலங்க. அங்கே பண்ணக்கூடாதா? ஆர்டர் பண்ணக்கூடாதா? அமெரிக்காலேருந்து பண்ணலாங்க. பங்களாதேஷ்ல இருந்து இந்தியால இருக்கிற ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி இங்க வர வைக்கிறாங்க. அது நேத்து அவங்களே பேட்டி கொடுத்தாங்க, வீடியோ இருக்கிறது. யாரு அந்த டெலிவரி பண்ணவங்களே நாங்கள் அங்கேருந்து கொடுக்குறோன்னு அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் பங்களாதேஷ்லேருந்து வருது, ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது, கனடாலேருந்து கூட வந்திருக்கிறது. இதெல்லாம் அவங்க சொன்னது, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது, பதிவுகளில் இருக்கிறது.
ஒன்று. ரெண்டாவது, மாணவரை வந்து பிராண்ட் பண்ணியிருக்காங்க. மாணவரை எடுத்தா தான் நாடு பூரா இது பரவும் அப்படிங்கிறதுக்காக மாணவரை பிராண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று இவருடைய சோமனுடைய ஒய்ஃபு கொடுத்த பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எவ்வளோ வேதனையோட சொன்னாங்க. அவங்கள ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கலன்னா வயசானவர் அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரணுங்கிறது இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. வந்தால் இது பெருசாக மாறிடும், நமக்கு இன்னும் பெரிய கிரெடிட் கிடைச்சிரும் அப்படிங்கிறத நினைச்சிருக்காங்க. அது அரசாங்கத்துக்கு உளவுத்துறை வழியாக தெரிந்துதான் அவரை அங்கிருந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்த்தார்கள். இப்போ அவர் நல்லபடியாக அவர் ராஜினாமா எழுதி கொடுத்து போயிட்டார். இப்போ இவங்க அடம் பிடித்தார்கள் என்றால் கடுமையான போலீஸ் ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கப்படும். அப்படிதான் மறுபடியுமா? ஆமா, எடுப்பாங்க சார். இவ்வளவு பெரிய போலீஸ் ஆக்ஷன் நடந்தா இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. இல்ல, இன்னும் புடியாதம் பிடிச்சா இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதாவது என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்க பிரச்சனை இன்னும் பெருசாக்குறீங்க. இல்லங்க, பெருசாக்கலங்க, ஷார்ட் அவுட் பண்ணணும்ல. 10 பேர் முக்கியமா 10 லட்சம் பேர் முக்கியமான யார் முக்கியம்? 10 பேர் முக்கியமா 10 லட்சம் பேர் முக்கியமான யாரை காப்பாற்றணும்? 10 லட்சம் பேரை இழந்தாலும் பரவாயில்ல, 10 லட்சம் பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அரசாங்கத்துடைய பார்வை அப்படிதான் இருக்கும். அவங்க எடுக்கிற அவங்க நைட்டுல அவர்களை கலைந்து செல்லவில்லை என்றால், அவர்கள் இவ்வளவு நடவடிக்கைக்கு பிறகு கலைந்து செல்லவில்லை என்றால் அரசாங்கம் அதை ஆஃப் பண்ணுவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பார்கள் என்பதுதான் எனக்கு என்னுடைய பர்சனல் நண்பர்கள் எனக்கு சொன்னதை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான். ஓகே, ரைட், thank you. Radhika ma'am, final like one sentence or like 10-20 seconds if you can. Your final comment. நோ, ஐ திங்க் இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கான வேலை. இளைஞர்களுடைய வயலன்ஸ் அகேன்ஸ்ட் யூத் நடந்ததுக்கும் நம்ம அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வேணும். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். அதை தொடர்ந்து சிஸ்டமிக் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறது தான் டிமாண்ட். அதை மீட் பண்ணணும். ஓகே, நாராயணன் சார் ஒரு வரி. இப்போ அதாவது ரைட் டு டிசென்ட் அண்ட் ரைட் டு டிமாண்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அதுதான் டெமோக்ரஸி, ஜனநாயகம், முதல்ல மாற்று கருத்தில். ஆனா ரைட் டு டிமாண்ட், ரைட் டு டிசென்ட் வந்து வயலண்டா போகக்கூடாது. வயலண்டா போச்சுன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக, பொதுமக்களை காப்பதற்காக அது உறுதியாக நடவடிக்கை எடுக்கும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில பிஜேபி அரசாங்கம் மே மாதம் நீட் தேர்வு நடந்திருக்கிறது. ஜூன் மாதம் மறு தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு பல கைதுகள் நடந்திருக்கின்றன. விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. தேங்க்யூ. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த போராட்டங்கள், பேச்சுவார்த்தை ஒரு சுமூக முடிவுக்கு வருகிறதா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த தினங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.